19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி முதல் ஞாயிறு. முப்பெரும் சக்திக்கு ராகுகாலம் முடிந்து ராகுகாலம் கழித்து இப்போ தீபார்த்தனை நடைபெற உள்ளது. இவங்க உற்சவமூர்த்தி துர்காதேவி. எல்லாரும் காமாட்சி தீபத்தை தொட்டு கும்பிடுங்க. அப்படியே துர்காதேவி வணங்குங்க. உலக மகா சக்தி, பேசும் தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம், 9 கிரகத்தை தடுக்கிற தெய்வம் பத்ரகாளியை ஒரு நிமிஷம் வணங்குங்க. உங்கள் பிரார்த்தனையெல்லாம் ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே வேண்டிங்க. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்கள் தாத்தா பாட்டிக்கு, உங்கள் செய்யும் தொழில், வாழ வீடு, திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, நோயால் பாதிக்கப்பட்டவங்க, வில்லியா சூன்ய காற்று கருப்பு செய்வின்னு உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரன், எத்து வீட்டுக்காரன், கூட இருக்கிற நண்பர், குழி நோன்றவன், எல்லாத்தையும் அம்மா கிட்ட வேண்டிங்க. இப்பொழுது அம்மனுடைய உத்தரவை எதிர்பார்ப்பதற்கு முன்பு அமெரிக்கா என் அன்புக்குரிய அன்பு சகோதரி கமலா ராமசாமி, தெய்வத்தாய், வாக்கு சக்தி, அவங்க 2 மகள், கணவர், அவங்க வாக்கு பலம், தெய்வ பலம், தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுத்து அவங்க குடும்பத்தை வாழ வைக்க நான் பிரார்த்திக்கிறேன். அதைத் தொடர்ந்து சென்னை திருவொற்றியூர் வராகிலத்தில் வாழும் சாந்தி லதா, அவங்க குடும்பம், பிள்ளைகள், மக்கள் பல்லாண்டு வாழ உன் திருவடியை பிரார்த்திக்கிறேன். அவங்களுடைய அன்பு மகன் டாக்டர் எம்டி, மருமகள் எம்டி, பேரன், அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். சுவிட்சர்லாந்து என் அன்புக்குரிய தெய்வத்தாய் ஞானசக்தி பிரியதர்ஷினி, அவங்க கணவர் கமலநாதன், அவங்க மகளுக்கு நல்வாழ்க்கை அமைய பிரார்த்திக்கிறேன். அவங்க பிள்ளை, மக்கள், பேர குழந்தைகள், செய்யும் தொழில், அவருடைய கணவர் கண் பிரச்சனையில் சேர்ந்து நல்ல வீடு அமைஞ்சு நல்ல யோகமான வாழ்க்கை அமைய நான் பிரார்த்தித்து வேண்டும். திண்டுக்கல் சார்லஸ் என் அன்புக்குரிய சஞ்சய் யாதவ், அவர் தெய்வ மனிதர். சாகர் ஸ்டோன், சாமுண்டா ஸ்டோன்ஸ், ஹைதராபாத்தில் கடப்பாக்கல், கிரனைட் கல் வியாபாரம் பண்ணுறார். மனைவி அஸ்வனி யாதவ், மகன் கீரன் ஜாதவ், இளைய மகன் பிரித்திகா ஜாதவ். அவர் தொழில் சரியாக இல்லை, வீடு இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, எதிரிகள் தொல்லை இருக்குமான்னு சந்தேகப்படுறார். அவர் சங்கடத்தை நிவர்த்தி பண்ணி அவர் தொழில் விருத்தியாகி அவருக்கு நல்வாழ்க்கை அமைய பிரார்த்திக்கிறேன். அதைத் தொடர்ந்து ராஜன் பட்டேல், அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவங்க அம்மா குஜராத்தில் ரொம்ப சீரியஸாக அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் அவசரப்படுறாங்க. தயவுசெய்து உன் பாதத்தை தொட்டு கும்பிடுறேன். அவங்க அம்மாவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் ஜெகநாதனுக்கு பிறந்த நாள். அவங்க தர்மபத்தினி கஸ்தூரி, அவங்களுடைய பெரிய மகன், இளைய மகன், ஒரு மகன் காலமாயிட்டான், ஜே தமிழ்வாணன், அவன் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணார். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பத்ரகாளி பக்தர்களுக்கும், நவசக்தி பக்தர்களுக்கும், வராகி பக்தர்களுக்கும், முப்பெரும் சக்தியாக விளங்கும் துர்காதேவி, மகாலட்சுமி, அனைத்து சக்தி அங்காள பரமேஸ்வரி, சமயபுரத்து மாரியம்மனை வேண்டி இப்பொழுது அம்மன் அருளை பெறுவோமாக.